இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையரிங்க? எவன் சப்ளையரிங்க? எஸ் ஐ அம். யூ? யா. நீதானா அந்த கோயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட்ல கேள்விப்பட்டிருக்க. யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஊய. ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் யோ, பண்ண மாட்டேன் நீ என்ன மிரட்ட? ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜை கூப்பிடியாவும் முதலாளியே என்ன என்கிட்ட சொல்லியா? பிரச்சனை பெருசா போச்சுயா. என்னையா சத்தம்? கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்க. ஆஃப்டர் ஆல் உன் கல்ல வேலை செய்யற கம்நாட்டி கைது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேன்டியா? கோச்சுக்காத கண்ணா, ஏயா சப்ளை பண்ண மாட்டேங்கிற? யோ, இத எப்படி முதலாளி? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். யோ, சப்ளை பண்ண முடியும். நீ குந்து நைனா, நீ குந்து சப்ளை பண்ணியா? என்ன இருக்கு? இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தாப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? மறந்துட்டியா? வேணும்னா மறந்துட்டேன். எங்க நான் அதை சாப்பிட்டுட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு பொறாமையில நீ சொல்லல. இதுக்கு தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். வேல்புரி தலையா, அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டையை நீ மாட்டிக்கிட்டு இருந்த காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன். எங்க மாட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி சீக்கிரம் குடியா. காடையா காட்டுறேன். இப்ப நான் காட்டுறேன். என்னையா சத்தம்? முதலாளி, வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்துட்டு வந்து வைக்கிறான் முதலாளி. வெங்காயம் இல்ல முதலாளி. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்காயா உனக்கு? வெங்காய பச்சியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? என்ன அதானே முதலாளி? இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டலும் உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பு. ஏடா முன்சாமி, சவாரிக்கு வாரி வந்தாடா. இங்க அவனும் வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். உன்னதாண்டா அதியாவண்டா அவன் புச்சா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து என்னவோ காடை காமிக்கிறானா. டே முன்சாமி, மச்சி கட்டி எந்திரிடா. யாரும் தெரியுதா? பேரிகால இருந்து எப்ப வந்தா? பேரிக்காவா? அமெரிக்காடா. எனக்கு பேரிகானே வருதுப்பா. இந்த காரு உண்டா? என்னதான் பக்கா? இது என்னதாண்டா? படா ஷோக் ஆகிறப்பா. ஆமா, என்ன ரிக்ஷா விட்டுட்டு இருக்க? நீ ஒழுங்கா பச்சை அமெரிக்கா போன, நான் புளிங்க அச்சாச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டியில ஏறு. இந்த வண்டியிலயா? ஆமா. இரு, இனிமே இது எதுக்கு? டேய் சேதுபதி, என்னமா குட்டான்னு வச்சுக்கடா. உக்காரு உக்காரு. என்னப்பா குளிருது? எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு படிக்கல, நானும் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு. அவர் குடிப்பாரு, ஆனா தண்ணி போட்டு கீழே விட அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ ஐயர் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற. உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையப்படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு, உன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாது. அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் 4 வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். அது சும்மா அடிச்சு விடு. சொல்லிட்டேன் தெரியா? அப்ப சரி. ஓகே. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஐயோ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ இங்க போன உடனே 4 நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற. நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியே எடுக்கிறேன். அக்கா, புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐஸ வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இன்னும் ஐஸ் வைக்கிறியாமே? என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பாலை தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால. கார் வருது, நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்.
மாப்பிள மாப்பிள வாங்க அந்த பக்கம் பறக்காதீங்க வாங்க மாப்பிள அப்பா நம்மள அனாதை விட்டுட்டு போயிட்டாரு செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி, உங்க அப்பா. அப்படியா? இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். இங்கிலீஷ் அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. என்ன பாபா சைக்கிள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. கடத்துறவ போல இருக்கு. அக்கா ரெடியா சொல்லுப்பா. கடை காட்டுறானே யாரு? இவர்தான் மாமா. மாமா மாப்பிள வாங்க உள்ள போலாமா? மாமா நீ அமெரிக்கன் பழமொழி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்பிள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பையன் நாட்டுல எப்படி வாங்க உங்க வாய்க்கு திசை தூக்கி போட சொல்றேன். வாங்க களி களி. ஜோக்காகுதே. யாரா இருக்கும் இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. சித்தியா? அது நாக்கில எல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. ஆரத்தில அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு தம்பி. அதான் ராஜாவோட அப்பா போட்டோ பார்த்து அழுது வச்சுக்க. அப்பதான் இந்த பசங்க நம்புவாங்க. அசத்திடுறேன். நைனா பூட்டியா நைனா, இந்த சவாரி புள்ளைய தனியா விட்டுட்டு உனக்கு எப்படி நைனா பட்டிய போட மட்டும் வந்தது? மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா? நான் அழுத அவனை அமுக்கிறேன் பாரு. நைனா. ஓ அது அவனுக்கா? மாமா மாவள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டேடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி சரி. மாமா உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல் Ding. புஷிஸ் இன் தி பெல். வெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம். வா வா. அழாத நைனா. உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அழாத தம்பி. தொடங்க. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சுக்கிறாரு. யாரு? கடவுளே. அமெரிக்கா கடவுளா? அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம். Nonsense of the stupid of the idiot. வந்தது வராதமா கணக்கு வழக்கு. காத்தோராயா போய் 4 மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கிட்டு வா. அம்மாடியா மத்தியானத்துக்கு 4 பரோட்டா வறுத்த கறி சால்னா. ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. இன்னைக்கு அசிங்கமா சோஃபா கேப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. பெஞ்ச் எங்க? தம்பி பெஞ்ச் எல்லாம் மேல போட்டு வச்சுக்க. அங்க வாங்க போகலாம். பெஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்குமா? எதுக்கு? நான் சில நேரங்கள்ல பல்ட்டி அடிப்பேன். நல்ல அடி. அதுக்குதான். சரி வாங்க மேல போகலாம். பல்ட்டிங்கிறான் ரிச்சாங்கிறான் ஒண்ணுமே புரியல. சும்மா என்னடா காரியத்தை கெடுத்துற போல இருக்க. அமெரிக்கா பையன்டா. ஐயா வந்துட்டீங்க. வாயா பின்னாடியே ஓடிட்டு இருக்கிய. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வை. சரிங்க. தின்னாடா இது வீட்டு உள்ளே செடி வளர்க்குறானுங்க. ஏன் தம்பி வந்து ஐரா இன்னும் உன்னை கூப்பிட்டு காதை கச்சானே. அதுவா தம்பி? அந்த பயலை பத்தி உங்ககிட்ட புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா? பேமானி அப்படியா சொன்னா? அப்பால அப்புறம் தம்பி என் பொண்ணு கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கேட்டிருந்தேன். அது 30,000 தரேன்னு சொல்லிட்டான். 25,000 கேட்டா 30,000 தரணும்னா எவன் வீட்டு பணத்தை எவன் கொடுக்கறது? அதானே. ஏன் ஐரா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியா செலவு வச்சிருப்பானுங்க. அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். உடம்பெல்லாம் துடிக்குது. ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ எப்படி வரானோ? சாரி நிறுத்து நிறுத்தியா. சாரி நிறுத்துனா நிறுத்து நிறுத்து. என்ன சகமலா அண்ணனுக்கு சாப்பாடா? யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்ன இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா வீடு செலவுக்காக ஆகட்டுமே கூட்டு வந்தேன். இதா சின்ன வேலை எஸ்டேட்டா? இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை எஸ்டேட் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை கூட எஸ்டேட் வேணும் சொல்லிருச்சே. வாங்க 3 பேர் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது? நீ போய் ஏத்தங்கமலாம். சரி கொஞ்சம் இருமா. என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ இங்க பாரு. என்ன வண்டியில ஏத்தலனாலும் பரவாயில்ல. இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு நீ என்னங்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதே உங்களுக்கு அறிவு வரும். தாராள புத்திங்க. யோ 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 இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போனோம் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேயா.
பரவாயில்ல, இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்த்துருப்போம். மரத்து மேலயா? என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி நிமிஷம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை எஸ்டேட் எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியுங்க. அப்படியே சுத்தி வாங்க. படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ கீழே படியா. சின்னமலை எஸ்டேட். நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். கூப்பிட்டீங்களா? நீங்க போங்க போங்க. நன்றி. யாரது? யாருப்பா நீ? நீங்க? நான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. யார பாக்கணும்? இங்க ஆதி மூலம்னு. நான் தான் ஆதி மூலம். என்ன விஷயம்? என் பேர் சேது. நான் மெட்ராஸ் இருந்து வர்றேன். சுவாமிநாத ஐயர் அனுப்பிச்சாங்க. அடே 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 ஒத்து ஒத்து ஐயர் அனுப்பிச்சாரா? அவனி நம்ம ஆளு. இது லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்ன எழுதியிருக்கா தெரியல. அன்புள்ள ஆதி மூலம் இந்த கடிதம் கொண்டு வரும் சேது எனக்கு வேண்டிய பையன் சரியான ஆள். ராஜதந்திரி நம் திட்டத்திற்கு மிகவும் உதவியாக இருப்பான். உபயோகப்படுத்திக் கொள்ளவும் இப்படிக்கு சாமிநாதன் நாயர். ஐயரா என்ன நடக்க போதோ? என்னது இந்த தம்பி கொண்டாந்தது? என்ன தம்பி? ராஜாவின் பார்வை நல்லா பாடுறாரு. பக்கம் என்ன மேல இது? இது வந்து இங்கிலீஷா தமிழா உருதா? தமிழ். Nonsense of the stupid of the idiot. நீ எப்படி? அப்பாடா. தம்பிய வேலைக்கு வச்சுக்க சொல்லி ஐயர் எழுதியிருக்காரு. என்ன வேலைக்கு வந்துக்கிறியா? ஆமா முதலாளி. அதான் இங்க ஏற்கனவே தண்டசோறு பசங்க அமைக்க அமைக்க துண்ணு நிக்கிறானுங்களே. எங்க அந்த இன்னொருத்தன் காத்தவராயா? கோயிலுக்கு போயிருக்கான். பிரசாதத்துக்கு வேற கோயிலுக்கு போய்க்கிறான். உனக்கு என்ன வேலை தெரியும்? இந்த கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும் முதலாளி. அதான் கணக்கு வாய்க்கு கேக்கு மேக்கு பாக்குறதுக்கு இவங்கிறானே. உனக்கு சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. மசாலா வடை சுட தெரியுமா? தெரியும் முதலாளி. அதான் மசாலோட சுட தெரியும் சொல்லிட்டாரு. அதான் ரிக்ஷா ஓட்ட தெரியும் சொல்றாரு. காட்ட காட்ட தெரியுமா? தெரியும் முதலாளி. காட்டு. புரியல முதலாளி. இது அமெரிக்கன் இங்கிலீஷ். உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இனிமே என்ன டவுட் கேட்காத. மாசம் 10,000 சம்பளம், 20 நாள் லீவு. ஓகே ஓகே. அவன் கிடக்குறான் லூசு பைய. குறை மாசத்துல பிறந்தவன். நீ நம்ம காலையில தங்கிக்க. எனக்கு எப்பப்ப வேலை செய்யணுமோ அப்பப்ப செஞ்சு கொடு. வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா வந்திருக்கிற. எப்படியா பாப்போம். எந்த வீடு? இந்த வீடு தான். அதானா? ஆமா ஆமா. ஒரு பிடிச்சிருக்குது. நான் வரலையா? வரியா? இப்பதானே வந்திருக்கிற. வணக்கம். நீங்களா? நீங்க எப்படிங்க? பக்கத்து வீடுதான். பக்கத்து வீடு தானா? வசதியா போச்சுங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும். இல்ல இல்ல இல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்ச ஆளாச்சே. நான் புது ஆளு. ஏதாவது வேணும்னு சொன்னா உங்ககிட்ட அப்பப்போ தெரிஞ்சு. அதானே. ஆமா, வந்த உடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது எப்படி? நம்ம முகராசி அப்படி. உன் அதிர்ஷ்டம். வந்த உடனே உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, வீடும் கிடைச்சிருச்சு. போக போக பாருங்க எல்லாம் சொந்தமா. ஒண்ணு இல்ல, அது வந்து வந்த உடனே ஆரம்பிச்சு அவன் வேலைய பாரு. கஷ்டப்பட்டு எப்படியா நான் திறந்துட்டேன். இந்த சாவி உள்ள படுத்து உருளு போ. உருளுறதா? ஐயே, என்ன இது வெறும் தரையா இருக்கு? படுக்கிறதுக்கு பாய் தலைவணி கூட இல்ல. ரொம்ப குளிருமே. என்ன பண்ணுவ? ஐயோ, நீங்க சொன்ன இன்னும் குளிருதே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என் வீட்ல இருந்து கொண்டு வந்து தரேன். ஆமா, சாப்பாடு ஞாக்கவே வந்துடுறேன். எது? பெரிய ஆளுதான். அவன் ஆட்டம் பாட்டம் பாத்தீங்களா? என்னண்ணே? வாடாங்க. வரேண்ணே. கூப்பிட்டீங்களா அண்ணே? சின்ராசு, என்ன சின்ராசு காலையில பாட்டு, கையில வாழைப்பா தாறு வேற, ஒரே அமக்கலப்படுத்துற. ஐயா, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம லட்சுமி பிறந்த நாள். அப்படியா? பிறந்த நாளுக்கே வெறுக்கையில போறாங்களா? அதான் வாழைத்தாரோட போயிட்டு இருக்கேன். அத பண்ணாச்சே பாத்தியா? எனக்கு அவ மாமா முன்னதான். எனக்கு அந்த யோசனை வரலையே. அதுக்கெல்லாம் மூளை வேணும். வா சின்ராசு, சொல்றது என்ன சொல்லிட்ட. ஆமா, அந்த பழைய எவ்வளவு சிறுசா இருக்கு?
ஓ பழமான சிறுசா பெருசாகிறது முக்கியம் இல்ல என்ன ருசிதானே முக்கியம். ருசியா இருக்குங்கிற? ஆமாண்ணே. இங்க குடு பாப்போ. ரெண்டுப்பா சாப்பிடு. என்னடா உனக்கு? அண்ணே எல்லாத்தையும் சாப்பிடாதீங்கண்ணே. லட்சுமிக்காக ஆசையா கொண்டத பழம். இன்றாசு இந்தா அப்படியே கொண்டு லட்சுமி கிட்ட கொடு. போப்பா போராசு. சின்ராசு இப்படியே போற நல்லா இருக்க மாட்டேன். எப்படி போனோம்? செருப்பு பிஞ்சு போயிரும், ஜாக்கிரதை. வேலையை பார்த்துட்டு போகடி. என்ன மாமா இதெல்லாம்? என் பிறந்த நாள் அதுவுமா உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க இந்த கோலத்துல நிக்கிறீங்களே. உன் பிறந்த அன்னைக்கு வெறும் கையா வரக்கூடாதுன்னு நல்ல பழுத்த வாழைத்தார வெட்டிக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில இந்த காங்கிய உன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் புடுங்கி தின்னுட்டு இந்த வாழைத்தோரெல்லாம் என் மேல. அதுக்காக ஏன் மாமா இப்படியா வரணும்? கோபத்துல என்ன செய்யணும்னு தெரியல, அதான் அப்படியே வந்துட்டேன். மாமா உங்களை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் பதில் பேசாம வந்துட்டீங்க? ஒரு 4 அரை கொடுக்க வேண்டியதானே? அவங்க 4-5 பேரா இருந்தாங்க, எல்லாம் தடி பசங்களா இருந்தாங்க. என்ன அடிச்சுட்டா? கையில பெரிய அறிவாள் வச்சிருக்கீங்களே, ஒரு சீவ வேண்டியதானே? இந்த சீவ வெட்டு துண்டல பாவம், எனக்கு பயம். மாமா நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் அவங்களுக்கு எல்லாம் திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அத்தை உங்களை பயந்தாங்குழியா வளர்த்துட்டாங்க. யார் 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 கத்துறது? மாமா நீங்கதான். நான் தானே. யார் பயந்தாங்குழி? நேற்று ராத்திரி 12-13 மணி இருக்கும் தனியா போயிருந்தேன் தெரியுமா? பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல. இந்த சார் என்னது? ஒண்ணு இல்ல, சைக்கிள். என்ன சைக்கிள் தானே வருது? இவங்க பெயிலா இருக்கும் போது இருக்கு. வா போயிடலாம், போயிடலாம். ஏன் மாமா உங்களை சைக்கிள் ஓட்ட கத்துக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே? முதல்ல சைக்கிள் தள்ள கத்துக்கிறேன், அதுக்கப்புறம் ஓட்ட கத்துக்கிறேன். என்ன? அதுக்கு இல்ல மாமா, நீங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டா நாம 2 பேரும் டபுள்ஸ் போலவல்ல, அதனாலதான் சொல்றேன். தம்பி மருமக வர்றா. என்ன மாமா பேசாம வரீங்க? சித்தப்பா இவங்க எல்லாரையும் கூட்டு போ, இருந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. வாங்கடா. ஐயோ ஏன் மாமா சைக்கிள் நிறுத்திட்டீங்க? என்ன குட்டி, என்ன தனியா வந்திருக்கிற? குட்டி கிட்டினா பல்லெல்லாம் தட்டிடுவேன். இந்த பார் லட்சுமி, இந்த இடத்துல யாருமே இல்ல, நீ வேற கோபமா பேசுற. இப்ப நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்னமோ தெரியல லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன்னை தொடணும்னு என் உள் மனசு சொல்லுது. கல்யாணமா? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது என் மாமா சின்ராசோடதா. ஏன் நான் தாலி கட்டினா கழுத்துல முடிச்சு விழுகாதா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி காளி பசங்க கிட்ட நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அண்ணே 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 அடிச்சுதானுங்க. ஏதோ அறியாத பொண்ணு புரியாம பேசிடுச்சு. சின்ராசு இது உனக்கு தெரியுது. ஆமாண்ணே. இந்த பிள்ளைக்கு தெரியுதா? தெரியல என்ன. இத உனக்கு சொல்றேன். என்ன பண்ண சொல்றேன்? எப்பவுமே என் வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது. ஐயோ உங்க வழியில நான் என்ன குறுக்க வர்றேன்? நீங்க இந்த வழியில போனா அந்த வழியில போறேன். என்ன இத அவகிட்ட சொல்லு. நீங்க போன சொல்லுகிறேன். நீ சொல்லு, அப்புறம் நான் போறேன். அண்ணே இந்த வழியில போனா நான் அந்த வழியில போறேன் சொல்லிட்டேன். வரட்டா? சின்ராசு அண்ணே பார்த்து பத்திரமா கூட்டு போடா. சரிண்ணே. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்படியாண்ணே? சரியாண்ணே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான், நீங்க சரின்னு சொல்றீங்க. 4 கொடுக்க வேண்டியதானே? நான் மாட்டேன்னு சொல்லிருந்தா அவனுக்கு 4 கொடுத்திருப்பான். அப்ப 8 அடி கொடுக்க வேண்டியதானே? 8 அடியா? என்ன நீ எப்ப போற அடி உதவி சொல்ற? அதான் எனக்கு பிடிக்காது. ஏதோ அத்தை பொண்ணாச்சே, நான் எடுத்து படிச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு நினைச்சா நீ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் கை கால ஒடிச்சுவே போல இருக்க. அதால கூட சேர மாட்டேங்குது. நான் பேசவே மாட்டேன். நான் பேச மாட்டேன். உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன். காத்தவரா என் பேரு. அதே மாதிரி சின்ன ராஜா நீ வச்சுட்ட. 2 கணக்கம் போட்டிருந்த. அது பழைய காலத்து விஷயம், ஒரு கணக்கம் பண்ணிட்டேன். கொடுங்க, நான் கொண்டு வரேன். வேணாமா, உங்க அப்பா பார்த்தா வீண் தகராறு வந்துரும். ஏன் இந்த வேகாத வேலை நீங்க கஷ்டப்படுறீங்க? சின்ராஸ் மாமா கிட்ட சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாரா? ஐயோ, அவனை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குமா. நேத்து கூட ஒரு நாயை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்தா. நானும் என்னென்னமோ பண்ணி அவனை திருத்தணும்னு பாக்குறேன், ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அத்த, சின்ராஸ் மாமாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.
அது ஏன் பொறுப்பு. நீங்க பாருங்க, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க எங்க கூட்டிட்டு போற? வாங்க. பூசரையா, வாங்கம்மா வாங்க. பூசரையா, தாய் திருடியா? தாய்தா? ஐயோ, எல்லாம் மறந்து தொலைச்சிட்டியா? தாய்த்தியா? ரெடி. தாய் திடுங்க. 40 நாள் மந்திரம் சொல்லி அம்மனுக்கு பூஜை செஞ்சு விசேஷமா தயாரிச்ச தாயத்து. இந்தாங்க. இந்தாங்க, போங்க. கும்பிடுங்க. ஐயோ, இது நான் செய்ய வேண்டிய வேலைங்க. முதல்ல இதை தொட்டு கும்பிடுங்க. எதுக்கு? இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு யானை பலம் வரும், மனசுல தைரியம் வரும். யாரு வந்தாலும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. காங்கேன கூட வா. ஆமா. சுப்பிரமணி, அது யாரு? பக்கத்து வீட்டு நாய். ஐயோ, முதல்ல அந்த சுப்பிரமணி அடிக்கணும். இப்ப எப்படி இருக்கு? மாதிரிதான் இருக்கு. யாரையாவது அடிக்கலாம் போது இருக்கு. ஏ கஞ்சாமே, வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சொல்றாரு? போடா போடா போய்டா. வேலை செய்து இதெல்லாம் என்ன? இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து. நெக்ஸ்ட் போடு கையெழுத்து. ஒரு வருஷத்துக்கு குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தியாவில் ஒரு ஆள் இல்ல அப்படி சம்பளம் கொடுக்க இல்ல. வா வா கையெழுத்த போடு. போட முடியலன்னா விடு. ரிச்சாக்காரன் பாட்டு புஸ்தகமா? பாட்டே இல்ல. ஓச்சர் சம்பள பாட்டு வாடா பாட்டுறீங்களா? 2க்கு பக்கத்துல 3 சைபர் போட்டுக்குது. அப்படின்னா எவ்வளோ? 230. 2000 ரூபாய். 2000மா? டேய் இங்க வா. எவ்வளவு குட்டானுங்க காட்டு. 200. இந்த மாதிரி 2000க்கு 3000க்கு கையெழுத்து வாங்கிக்கணும். மோசடி வேலை எவ்வளவு நாளா நடந்துக்கிட்டு? போலீஸுக்கு போன் பண்ணி போட்டோ வாங்கி உள்ள தள்ளுறேன். முதலாளி, நம்ம எஸ்டேட்ல நிறைய லாபம் வருது. அதெல்லாம் அப்படியே காட்டிட்டா சர்க்காருக்கு நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் இவங்க போய் கணக்கு எழுதுறாங்க. எல்லாம் நம்ம நன்மைக்காகத்தான். அப்படியா? அவ்வளவுதான் வாப்பறமில்ல. ஒத்துக்க மாட்டேன். சர்க்காருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க, தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியதா கொடுங்க. இந்த பக்கம் நீ தப்பான கூட்டணியாச்சு. கைலாத்துக்கலாம். இங்க வாங்கடா. இந்த பார், இதாண்டா வவுச்சரு. இதுல எவ்வளவு சம்பளம் போட்டுக்கிறாங்களோ அதுக்கு கையெழுத்தோ கை நாட்டோ போட்டுங்க. ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சுக்க, ரிக்ஷாக்காரனுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. இந்த பார், மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க. தூள் தானப்பா? தூள். மாமா ஐயா, இவங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு 4 மசாலோட வாங்கி வை. என்ன கிடையாது பாத்தியா? என்ன மசாலோட வாங்கிட்டு வர சொல்றான். எங்க முதலாளி நல்லா இருக்கணுங்க. பணம் கொடுத்தா வாழ்க சொல்லுவீங்கடா. உன்னை யார் நினைக்க சொன்னது? உட்காருமன். ராஜா சொல்றாருல, உட்காருப்பா. தொழிலாளர்களின் கோரிக்கை: இலவச மருத்துவமனை, ஆரம்ப பாடசாலை, லைப்ரரி, அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடு, இஎஸ்ஐ தொழிலாளர் ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு தெரியாதா? உன்னை யார் பண்ண உட்கார சொன்னது? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். முதலாளி, நாம இது செய்யலன்னு சொன்னா தொழிலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதனாலேயே மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரும். நல்லா யோசிக்கீங்க. ஆகட்டுமே. என்ன பின்னாடி கையா அடிக்கிறேன்? மசாலா எடுக்குதா? தம்பி, ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை புகழுவாங்க, நல்ல வேலையும் செய்வாங்க. தொழிலாளர் ஜேன்னு சொன்னாதான் நம்ம வாழ முடியும். மாமா, ஏமா அவரு சொல்ற மாதிரி எல்லா சொத்தையும் தொழிலாளிங்க அமைக்கணும் போட்டானுங்கன்னா நான் என்ன மறுபடியும் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் இந்த மசாலோட சேனாட்டி சைக்கிள் ரிக்ஷா மறக்கவே மாட்டேன். அடிச்சேன்னா இன்னொரு கண்ணு வீங்கிடும். ஒண்ணு இல்ல முதலாளி, நம்ம எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நம்ம எஸ்டேட்டோட மதிப்பே 30 கோடி, வருஷத்துக்கு வருமானமே 10 கோடி. இதுல 10 லட்சம் ஜுஜுபி கொடுத்தா என்ன ஆகும்? சரின்னு சொல்லுங்களேன். இங்க பார், உள்ள வந்ததுல இருந்து பாரின் காய்ச்சா குடுத்துருங்கிறானுங்க. காய்ச்சல் இந்த சாப்பிடலன்னா வேலை செய்ய மாட்டேன். என்ன சொல்ற? 500 ரூபாய் தரியா? சரி, இப்ப பார் மாமா, உங்க அபிப்பிராயம் என்ன? எஸ்டேட் எல்லாம் வித்து ரிக்ஷா வாங்கிடுவோம். அதாவது உங்களோட பேசிய ரிக்ஷான்னு வருது, தொழிலாளிகளுக்கு நன்மை பண்ணுவோம். உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வோம் தம்பி. உங்க அபிப்பிராயம்? அப்படியே செய்வாங்க. அப்படின்னா எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடுங்க. அப்படியே காலங்காத்தானா தொழிலாளர்களுக்கு வடகரியும் செட் தோசையும் கொடுத்துடுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே.
இல்ல கண்ணியப்பா ஏன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இதுக்குதான் புதுசா கல்யாணமான பசங்களை வேலைக்கு வச்சுக்க கூடாது. வேலையெல்லாம் வீட்டோட சரி. அண்ணே வணக்கம் அண்ணே. அண்ணே வணக்கம் அண்ணே. சிந்தா இனியா எந்திர எந்திர எந்திர. அண்ணே நான் வேலை செய்ய போறேன். அப்படியா? நல்ல வேலை, இப்பவாவது வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துச்சே. அதாவது என்ன, என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, எனக்கு ஒரே அம்மா, 2 பேருக்கும் நம்ம நிலத்துல வர வருமானம் சரியா போயிடும். இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். என்னது 50,000? ஆமாண்ணே, நான் வாழ்நாள் போய் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். என்னடா 50,000 சாதாரணமா சொல்ற? நீ 3 தலைமுறைக்கு வேலை செஞ்சாலும் அந்த 50,000 உன்னால அடைக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய், நம்ம தோட்டத்துல வேலை பாரு, மாசம் ஒரு 300 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். 300 ரூபாவா? கட்டுப்படி ஆகாதுண்ணே, கட்டுப்படி ஆகாது. நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்யறேன். வர்றேன். என்னடா இது, நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போறான். சத்தம் போடாதீங்க, எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா அப்பா வேண்டாப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேண்டாப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். இந்த மாதிரியே இருக்காது. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. கத்தாதீங்க, இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்பு பண்ணேன். நான் வர்றேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டுறா. புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் முதலே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க. தம்பியா? யாரு யார்? என்ன யாருமே இல்லையே. பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன்தா இருந்தாலும் நாளைக்கு காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா, ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா?
அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நீ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டா? உனக்கு லட்சுமிகா கல்யாணம். எனக்கு லட்சுமிகா கல்யாணம், எனக்கு லட்சுமிகா கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, எனக்கு காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கு கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் வந்து விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமா வா. நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷியன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா, யோ 2 வெத்தலை கூட ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ, நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவல வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாக்கிறாத ஐயா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா, உள்ள போறேன். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ, யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. பிடிக்கிறேன். இதா ஜெயிலா? இது கேட்டு ஜெயிலு உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது? எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? கட்டுங்கய்யா. இதான் தட்டு. போடியா? போடி, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இந்த பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன? போடியா. எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க, நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலில் நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறேன். உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி, என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன் இல்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க? என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யாராவது கூப்பிட்டுப்பா. என்னங்க இது? நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? ஆமாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன 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 என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரே நீ? பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ, நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவருடைய ஆளா? என்ன செய்யறது? சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியும். ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னங்க? என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசுவும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க?
சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். ஏன் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். பயமா இருக்கு மாமா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும்? கிட்டே வாங்க, கிட்டே வாங்க, கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சஹனாபவ சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ப்ரூம் தத்சத். அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா, ஓம் ஹ்ரீம் ப்ரூம் தத்சத். இந்த ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவன் கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன். வால்பாறை வரதா, என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்த. ஆனா ஒண்ணு, நீங்க அவன்கிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையை சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலை புறப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது. சீக்கிரம் போங்க.